அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ். டேஷ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை என்பது சரியானது. அடுத்து இரண்டாவது கேள்வி, குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை எது? இதற்கு சரியான பதில் அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. இதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி, முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஷ் உதவுகிறது. இதற்கு சரியான பதில் விதிவிலக்கு மேலாண்மை. அடுத்து நான்காவது கேள்வி, டேஷ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை MBO. அடுத்து குறியிலக்கு மேலாண்மை டேஷ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. இதற்கு சரியான பதில் ஜார்ஜ் ஓடியோன் என்பது சரியான பதில். ஒரு அமைப்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் திறம்பட மற்றும் சுய கட்டுப்பாட்டுடன் சுய ஈடுபாட்டுடன் பங்கு வகிக்கும் நிர்வாக முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை என்பது சரியானது. அடுத்து குறியிலக்கு மேலாண்மையானது யாரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் ஜார்ஜ் ஓடியோன் என்பது சரியானது. குறியிலக்கு மேலாண்மை உதவியால் எளிதாக செய்யப்படுவது எது? இதற்கு சரியான பதில் அதிகார பகிர்வு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் முறை எது? இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை. அடுத்து மேலாளர்களின் நேரத்தை சேமிக்க உதவுவது எது? இதற்கு சரியான பதில் விதிவிலக்கு மேலாண்மை. அடுத்த கேள்வி, கட்டுப்பாட்டு வீச்செல்லையை அதிகரிக்க செய்வது எது? இதற்கு சரியான பதில் விதிவிலக்கு மேலாண்மை. அடுத்த கேள்வி, டேஷ் முறை தனிப்பட்ட நபரின் திறமை மற்றும் பொறுப்புணர்வுக்கு முழு வடிவம் கொடுக்கிறது. இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை. அடுத்து டேஷ் மேலாண்மையானது நிறுவனத்தின் குறிக்கோள்களுடன் ஒரு தனிநபரின் குறிக்கோள்களை ஒன்றிணைத்து செல்கிறது. இதற்கு சரியான பதில் குறியிலக்கு என்பது சரியானது. டேஷ் என்பது ஒரு நிர்வாக முறையாகும். இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை என்பது சரியானது. குறியிலக்கு மேலாண்மை. அடுத்து அமைப்பு மற்றும் தனிநபர்களின் குறிக்கோள்களை ஒருங்கிணைக்க நிர்வாகித்தலில் ஒரு டேஷ் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு சரியான பதில் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து குறுகிய கால இலக்குடன் நிறுவனத்தின் நீண்ட கால இலக்குகளை இணைக்க டேஷ் முயற்சி செய்கிறது. இதற்கு சரியான பதில் குறியிலக்கு மேலாண்மை என்பது சரியானது. அடுத்து ஒரு அமைப்பின் உயர்நிலை ஊழியர்களால் அமைப்பின் டேஷ் கட்டமைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அடுத்து முதலாவதாக டேஷ் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் நீண்ட கால குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. டேஷ் அல்லது டேஷ் அர்த்தமுள்ள முறையில் வெளிப்படுத்துகிறது. இதற்கு சரியான பதில் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்கள் என்பது சரியானது. டேஷ் குறிக்கோள்களின் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் அமைப்பின் குறிக்கோள்களின் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. டேஷ் முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் முக்கிய முடிவுகள் பகுதிகள். அடுத்து கிடைக்கக்கூடிய வளங்களின் அடிப்படையில் டேஷ் கட்டமைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. டேஷ் என்பது மாறும் உலகத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு சரியான பதில் அமைப்பு என்பது மாறும் உலகத்தின் ஒரு பகுதியாகும். அடுத்து டேஷ் செயல்திறன் அளவுகோல்களை வழங்குகிறது. இதற்கு சரியான பதில் விதிவிலக்கு மேலாண்மை. டேஷ் ஒரு வணிக செயல்பாட்டு நெறிமுறை நடத்தையிலிருந்து விலகி உள்ளதை குறிக்கும். இதற்கு சரியான பதில்
வணிக விதிவிலக்குகள் என்பது சரியானது. நன்றி.